ம். இருக்கும். அப்போ உங்களுடைய இந்த அசைன்மெண்ட்ல இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மேல நீங்க வரைஞ்சிருக்கிறது ஓகே. அதோடைய பீக்ஸ் வந்து கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. பட் அதோடைய ட்ராப்ஸ் லோயர் பாயிண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல இல்லை. அதுவும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ இங்க வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் மாதிரி வந்திருக்கு. சேனல் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கும். எங்க பிரேக் அவுட் நடக்குதோ அங்க வெளியே போயிடும். மேலே போனா மேலே போயிடும், கீழே போனா கீழே போயிடும். சரிங்களா? அதனால குட் ட்ரை, பரவாயில்ல. அடுத்தது இங்க வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்காக நீங்க பார்த்திருக்கீங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் குளோபல். மேல இருக்கக்கூடிய லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த பக்கம் பாயிண்ட், இந்த பக்கம் பாயிண்ட பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு? இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு மேல வந்து ஈக்குவல் பாயிண்ட், அதாவது இந்த பீக்ஸ்ல எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சில் இருக்குது. ஓகே, இதோடைய ட்ராப்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஏறிக்கிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டு இருக்கு. இது ஏன் மேல போகாம ஏன் கீழே வருதுன்னு சொல்லி கேக்குறீங்க. கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்க. சரிங்களா? நம்ம எதிர்பார்க்கறது மேல பிரேக் அவுட் கொடுத்து மேல போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். பட் சம்டைம்ஸ் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்தனால என்ன ஆச்சுன்னு சொன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்கேஸ் இங்க பிரேக் அவுட் ஆயிருந்தா இங்க என்ன பண்ணிருக்கலாம், மேல போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படி ஆகல, கீழே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, சரி, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அடுத்தது அமைச்சிருக்கிறது வந்து சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கல். மேல இருக்கிற பாயிண்ட் இறங்கிட்டு இருக்கு, கீழே இருக்கிற பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு. எங்க பிரேக் அவுட் ஆகுமோ அங்க போயிரும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கீழே பிரேக் அவுட் ஆனால கீழே போயிடுச்சு. சரி, ஓகே, இது சூப்பர். அடுத்தது வந்து இது வந்து இது வந்து சம்மந்தமே இல்லையே. இது எங்க இது சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. எங்க இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். இப்படி கொண்டு வந்திருக்கீங்க, இது எப்படி கொண்டு வந்தீங்கன்னே தெரியலையே. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வராது. நம்ம கீழே வரணும், இப்படி வரணும். அதே மாதிரி வந்து இப்படி வரணும். வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிளா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் வந்து டபிள்யூ பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்னை வந்து இப்படி நீங்க மேலாப்புல வரையக்கூடாது. கிளியரா என்ன பண்ணிருக்கணும், கீழே வரணும். கீழே வந்து நம்ம வந்து வரைகிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கணும். வரைகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து டபிள்யூ பேட்டர்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி மேலாப்புல இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? மேலாப்படி வரக்கூடாது, நல்லா இன்டெப்டா கீழே இறங்கி வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இங்க இருக்கா, அடுத்தது ஹராமி கேண்டில். ஹராமி கேண்டில் வந்து புல்லிஷ் இல்லையே. ஹராமி கேண்டில் பேட்டர்னே இங்க இல்லையே. ஹராமி கேண்டில்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீழே இறங்கும்போது அப்படியே வரும். ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் இருக்கும். அந்த ரெட் கலர் கேண்டில ஒரே கேண்டிலா இல்லாம என்ன சொன்னா மல்டிபிள் கேண்டில்ஸ் வந்து இங்க பிரேக் பண்ணிட்டு மேலே ஏறும். ஓகேங்களா? பிரேக் பண்ணிட்டு என்ன ஆகும், இது வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே ஏறும். இதுதான் வந்து ஹராமி. அப்படி இங்க இல்லையே. ஓகே, அப்போ என்ன சொன்னா ஓவராலா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு, அப்புறம் வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. இங்க வந்து ஹராமி கேண்டில், ஹராமி பேட்டர்ன், கேண்டில் இல்லை, ஹராமி பேட்டர்ன் இங்க இல்லை. சரிங்களா? ஓகே, பட் ட்ரை பண்ணது ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி பண்ணணுங்கிற ஒரு புரிதல் வந்துடும். சரி, அப்ப இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ட்ரெண்ட் பத்தி பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெண்டை பத்தி பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெண்ட் பத்தி நம்ம பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸ். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து என்னன்னு சொன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரெண்டு, செகண்ட் ஒன் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ். ஓகே, தேர்ட் ஒன்னு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
4th ஒன்று ட்ரெண்ட் லைனு, 5th ஒன்று சார்ட் பேட்டர்ன். 5th ஒன்று என்ன பார்த்தோம்? சார்ட் பேட்டர்ன் பார்த்தோம். 6th ஒன் என்ன பார்த்துருக்கோம்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? டெக்னிக்கல் அனாலிசிஸ். 6th ஒன் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இது நமக்கு புது வார்த்தை கிடையாது, ஏற்கனவே நம்ம பழகின வார்த்தை தான். இப்போ இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் பார்த்துருப்போம். ஓகே, ஒரு வண்டியில் ஒரு 2 வீலரில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஓகே 2 வீலரில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரைட்டில் திரும்பணும், லெஃப்ட்டில் திரும்பணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கும். ஓகே, லைட்டில் திரும்பணும்னு சொன்னால் ரைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட்டில் போட்டோம்னு சொன்னால் லெஃப்ட்டில் திரும்பணும்னு சொன்னால் லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணும். அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஹெல்ப் பண்ணும். எந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணும்? ப்ரைஸுடைய மூவ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விஷயத்துல இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுடைய ஒரு பேஜ் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது இன்ஸ்டாகிராமுடைய ஒரு பேஜ் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அந்த பேஜ்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். 50ல இருந்து 60 இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த 50ல இருந்து 60 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து நீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஆர்வம் அதை வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் கத்துக்கலாம். ஆனா பேசிக்கா இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் பத்தி கம்பல்சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்கா இந்த 5 இண்டிகேட்டர் பத்தி கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா RSI, செகண்ட் ஒன் வந்து EMA. RSI உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். EMA உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அடுத்தது வந்து சாண்டிலியர் எக்ஸிட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வால்யூம். இந்த 5 விஷயம், அந்த 5 இண்டிகேட்டர் வந்து நீங்க குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிக்கணும்? ஆஸ் எ ட்ரேடரா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ் எ ட்ரேடரா குறைஞ்சபட்சம் இந்த 5 இண்டிகேட்டர் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதை தாண்டி நீங்க கத்துக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னு சொன்னா இங்க 50 வகையான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணலாம்? போய் நீங்க கத்துக்கலாம். சரி, இப்போ இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து RSI. RSI அப்படிங்கிறது என்ன? சரிங்க, அப்ப நான் வெளியே வந்துடுறேன். டிஸ்டர்பா இருக்கும். ஓகே, இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ எதுவும் டிஸ்டர்ப் ஆகல? சரி, இப்போ இந்த 5 இண்டிகேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை நம்ம பார்ப்போம். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, அது எங்கே பார்க்கறது? இண்டிகேட்டர்ஸ்னாலே பொதுவாக நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் வியூடைய பேஜுக்கு தான் போகணும். ஓகே, இந்த ட்ரேடிங் வியூடைய பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் எங்கே நான் பார்க்கறது? இப்போ எதுங்க ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர்னு சொல்லியிருக்கா? இந்த இடத்துல இண்டிகேட்டர்னு சொல்லியிருக்கா? இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வரும். எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்கோம்? RSI கேட்டிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா RSI இண்டிகேட்டர் பற்றி கேட்டிருக்கோம். இப்போ RSI இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கீழே பார்த்தீங்களா? இந்த கீழே வந்து ஒரு லைன் மாதிரி வருதா? இந்த லைனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, சேஞ்சஸ் பண்ணுங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? இந்த லைனுடைய செட்டிங்ஸில் போயிட்டு RSIயில் வந்து இந்த RSI மட்டும் விட்டுட்டு எது எதெல்லாம் நான் அன்செலக்ட் பண்ணுறேனோ அதை அன்செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்பர் பேண்ட் விட்டுருங்க, மிடில் பேண்ட் எடுத்துருங்க, லோயர் பேண்ட் விட்டுருங்க. இந்த 3 மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மீதி எல்லாம் அன்செலக்ட் பண்ணிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த RSIயில் பார்த்தீங்கன்னா
அப்பர் பேண்ட்னு சொல்லியிருக்கா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கலர் மாற்றிட்டு லைன் மாதிரி கொடுத்துடலாம். இது ஈஸி தான், ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. நார்மலாக படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி லோயர் பேண்டுக்கு ஒரு கலர் கொடுத்து அதில் சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், ரெட் அண்ட் கிரீன் இருக்கா? கீழே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் லைன் வந்துருச்சா? இப்போ இந்த ரெட் அண்ட் கிரீன் லைன் என்ன அப்படின்னா, இது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆர்எஸ்ஐ உடைய பேண்டு. ஆர்எஸ்ஐ உடைய பேண்டுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே வந்து இந்த ப்ளூ கலர் லைன் நடுவில் போதா இல்லையா? அது வந்து இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் தான் சுற்றிட்டு இருக்கும். ப்ளூ கலர் லைன் போதா இல்லையா? அந்த ரெண்டு, அது வந்து இந்த ரெண்டு லைன், அப்பர் பேண்டுக்கும் லோயர் பேண்டு. அப்பர் பேண்டுக்கு நம்ம ரெட் கலர் கொடுத்துருக்கோம், லோயர் பேண்டுக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் என்ன ஆகும்? அது சுற்றிக்கிட்டு இருக்கும். சரியா? இப்போ ப்ரைஸுடைய மூமெண்ட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆர்எஸ்ஐ லைனுடைய மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். இப்போ ஆக்சுவலி இந்த ஆர்எஸ்ஐ நமக்கு என்ன சொல்ல வருது? ஆர்எஸ்ஐ நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எப்போ வந்து ஸ்டாக் உடைய ஆர்எஸ்ஐ இப்போ 60ன்னு சொல்லி காமிக்குதா? இது எப்போ 70 தாண்டுதோ, எப்போ வந்து 70 தாண்டுதோ அப்போ அது என்னது? ஓவர் பாட் ரீஜன். அது என்னது? ஓவர் பாட் ரீஜன். சரிங்களா? 70க்கு மேல போச்சு அப்படின்னா அது ஓவர் பாட் ரீஜன். அதே மாதிரி எப்போ வந்து 30க்கு கீழே போகுதோ, அந்த கிரீன் கலர் லைன் இருக்குல்ல, 30க்கு கீழே எப்போ போகுதோ அது வந்து என்னன்னு சொன்னா ஓவர் சோல்டு ரீஜன். அது என்னது? ஓவர் சோல்டு ரீஜன். அப்போ ஓவர் பாட் ரீஜன் என்ன அர்த்தம்? அது அதிகமா வாங்கி குமிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க? அதிகமா வாங்கி குமிச்சிருக்காங்க. அதிகமா வாங்கி குமிச்சிட்டா அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? அதிகமா வாங்கி குமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அதை வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து ஓவர் சோல்டு ரீஜன்னா அதிகமா வித்துட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? வாங்க ஆரம்பிப்பாங்க. அதிகமா வித்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து 30 ஒட்டி வருதோ அப்போ வந்து ஓவர் சோல்டு அப்படின்னு அர்த்தம். எப்போ 70 ஒட்டி போகுதோ அது ஓவர் பாட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டுக்கு நடுவில் தான் சுத்திட்டு இருக்கும். இப்போ நம்ம எந்த ஸ்டாக் வாங்கினாலும் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பர்டிகுலரா 70க்கு மேல போகாத மாதிரி இருக்கணும். பர்டிகுலரா 70க்கு மேல ஆர்எஸ் இருக்கக்கூடாது. ஏன் 70க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம்? 70க்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ஸ்டாக் உடைய பிரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். எப்ப வேணா வித்துட்டு வெளியே வர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதனால ஆர்எஸ்ஐ உடைய ரேஞ்ச் வந்து 70க்கும் 30க்கு நடுவுல இருக்கணும். கீழே எப்போல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் எப்படியாவது மேலே ஏற பார்க்கும். அதே மாதிரி மேலே எப்போ போகுதோ அப்பெல்லாம் கீழே இறங்க பார்க்கும். சரிங்களா? மேலே எப்போ போகுதோ என்ன பண்ணும்? அது வந்து கீழே இறங்க பார்க்கும். அப்போ 30க்கும் 70க்கு நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னா அது ப்ராப்ளம் இல்லை. இங்க பாருங்க, இந்த இதில் காமிச்சிருக்காங்க பாருங்க. எப்போ வந்து 70க்கு மேலே போக ட்ரை பண்ணதோ கீழே உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி எப்போ 30க்கு கீழே போகுதோ மேலே ஏற ட்ரை பண்ணுது. சரிங்களா? 30க்கு மேலே ஏற ட்ரை பண்ணுது. அப்போ ஆர்எஸ்ஐ நமக்கு வந்து ஓவர் பாட்ல இருக்கா, ஒரு ஸ்டாக் ஓவர் சோல்டு இருக்கா அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் என்ன ஆகுது? கீழே இறங்க இறங்க ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் கீழே இறங்க இறங்க இந்த ஆர்எஸ்ஐ லைன் இருக்குல்ல அதுவும் கீழே இறங்கிட்டே வரும். அப்போ ஸ்டாக் வந்து கண்டினியூஸா கீழே இறங்குச்சுன்னு சொன்னா ஆர்எஸ்ஐயும் அப்படியே கீழே போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. என்ன ஆகும்னா நடுவுல ஒரே ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஆர்எஸ்ஐயை ஏத்தி விட்டு போயிடும். 10ல இருந்து 15 பாயிண்ட் வரைக்கும் ஏத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ திரும்ப திரும்ப என்ன ஆகும்? அப்படியே மெதுவா கீழே இறங்கும். அதுக்கப்புறம் திரும்ப அது மேலே ஏறும். அதாவது ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து மேலே ஏற்றி விடும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது வந்து மேலே ஏற்றி விடும். இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும்? நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மேலே ஏறும்போது அப்படித்தான். ஒரு ஸ்டாக் வந்து ஏறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா அதுக்காக ஆர்எஸ்ஐ 70, 80, 90, 100 அப்படிலாம் போயிடாது. 70 போனதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெட் கேண்டில் மட்டும் வந்து என்ன பண்ணுவோம்? அதை கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது மேலே ஏற ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டருங்கிறது நமக்கு என்னது? ஆர்எஸ்ஐ நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஎம்ஏ. இஎம்ஏ என்ன அர்த்தம்? எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அது இண்டிகேட்டர் எங்க இருக்கு? இந்த இண்டிகேட்டருங்கிற அந்த காலம்ல போய் டிக் பண்ணீங்கன்னா இஎம்ஏ 20, 50, 100, 200 இருக்கா?
இதை கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லைன் வரும். அப்போ 4 லைன் வரும்போது அதில் எப்படி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது? நீங்கள் வந்து அந்த கண்ணு மாதிரி ஷேப் இருக்குது, அது பக்கத்தில் பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்த்தை விட்டுட்டு செகண்டையும் தேர்டையும் அன்செலக்ட் பண்ணிடணும். செகண்டையும் தேர்டையும் அன்செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லைன் தான் இருக்கும். ஒன்று வந்து ப்ளூ கலர் லைனு, இன்னொன்று வந்து ரெட் கலர் லைன். ப்ளூ கலர் லைன் அப்படிங்கிறது இது 200 உடைய 200 EMA. 200 EMA என்ன அர்த்தம்? அதாவது 200 நாளுடைய ஆவரேஜை இந்த ப்ளூ கலர் லைன் நமக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் 50 டேஸ் உடைய ஆவரேஜை நமக்கு காமிச்சு கொடுக்குது. என்ன பண்ணுது? சாரி 50 இல்லை 20 டேஸ், 20 டேஸ் உடைய ஆவரேஜை இந்த ரெட் கலர் லைன் நமக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த 2200 வச்சு நமக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போ இந்த ரெட் கலர் லைனு ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணிட்டு கீழே இறங்குதோ அது வந்து ஸ்டாக் கீழே இறங்க போகிறதுக்கான இண்டிகேஷன். ஸ்டாக்கு கீழே இறங்க போகிறதுக்கான இண்டிகேஷன். எப்போ இந்த ரெட் கலர் லைனை ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறுதோ அது ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மேலே ஏற போகுதுங்கிறதுக்கான இண்டிகேஷன். சரிங்களா? அப்போ ரெட் கலர் லைனு மேலே இருக்கணும், ப்ளூ கலர் லைனு கீழே இருக்கணும். அப்போ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பாருங்க அப்படியே தலைகீழா இருக்கா? ப்ளூ மேலே இருக்குது, ரெட்டு கீழே இருக்குது. அப்போ இன்னும் வந்து இது வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலன்னு அர்த்தம். இந்த ஸ்டாக் பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ரெட்டு கீழே இருக்கு, மேலே வந்து ப்ளூ இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுது? ரெட்டும் வந்து ப்ளூவை கிராஸ் பண்ணிட்டு வருது. அங்கேருந்து ப்ரைஸ் ஒன் பாருங்க எவ்வளோ தூரம் கீழே போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி வேற ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். எப்போ வந்து இந்த ரெட் கலர் லைனை ப்ளூவை கிராஸ் பண்ணிட்டு கீழே இறங்குச்சோ ஸ்டாக்குடைய ப்ரைஸும் கீழே இறங்கிருச்சு. அதே மாதிரி ப்ரீமியர் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது வந்து அப்படியே தான். எப்போ வந்து ரெட்டு ப்ளூவை கிராஸ் பண்ணிட்டு கீழே இறங்குச்சோ அதே மாதிரி ஸ்டாக்குடைய ப்ரைஸும் கீழே இறங்கிருச்சு. அதே இந்த ஸ்டாக்கு பாருங்க, SCI உடைய ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா, SCI உடைய ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரெட் கலர் லைனு ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. அப்போ ஸ்டாக்குடைய ப்ரைஸும் மேலே போச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக்குடைய ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கே. அப்போ நம்ம என்ன பண்ணுறது சார் அப்படின்னா, நம்ம 2 விஷயத்த நோட் பண்ணணும். என்ன 2 விஷயத்த நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கா, இந்த ப்ளூ கலர் லைனை இந்த ரெட் கலர் லைனை கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறணும். இது ஒன்று. ப்ளூ கலர் லைனை ரெட் கலர் லைனை என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறணும். இது ஒன்று. ரெண்டாவது, கேண்டில்ஸ் எப்பவுமே இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே இருக்கணும். ஓகே, கேண்டில்ஸ் எப்பவுமே என்ன இருக்கணும்? ரெட் கலர் லைனுக்கு மேலே இருக்கணும். இந்த 2 விஷயத்த நம்ம EMA வச்சு நோட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ ப்ளூ கலர் லைன் கீழே இருக்கு, ரெட்டு மேலே இருக்கு. கேண்டில்ஸும் வந்து என்னன்னு சொன்னா இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லைனு மேலே இருக்குது, ப்ளூ கலர் லைனு கீழே இருக்குது. ஸ்டாக்ஸுடைய கேண்டில்ஸும் மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், JK டயர் எப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ரெட் கலர் ப்ளூ கலரை உடைச்சிட்டு கீழே வந்துருச்சோ அது வந்து டவுன்ஃபாலுடைய இண்டிகேஷன். அதே மாதிரி இந்த PGIல பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அப்போ என்னன்னு சொன்னா நம்ம இந்த 4 லைன்ல 2 லைன் வந்து நமக்கு ஃபேவரபிளா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும். 20 அண்ட் 200 EMA. 20 லைன் மேலே இருக்கணும், 200 EMA லைன் கீழே இருக்கணும். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து 20 EMAக்கு மேலே இருக்கும். சரிங்களா? இப்போ எப்போ வந்து ரெட் கலர் லைன் வந்து ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணிட்டு கீழே வருதோ அது டவுன்ஃபால் உடைய இண்டிகேஷன். எப்போ மேலே ஏறுதோ ரெட் கலர் லைன் ப்ளூவை கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறுதோ அது மேலே ஏற போகிறதுக்கான இண்டிகேஷன். சரிங்களா? அப்போ 20 EMA வந்து நீங்க 200 EMA நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மூணாவது என்னன்னு சொன்னால் சாண்டிலியர் எக்ஸிட். இப்போ சாண்டிலியர் எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு AI டூல் மாதிரி. எந்த இடத்துல நம்ம வாங்கணும், எந்த இடத்துல விற்கணுங்கிறது மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்தோம். ஓகே, இதில் சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பை லேபிள் செல் லேபிள் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பை லேபிளையும் செல் லேபிளையும் மட்டும் விட்டுட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும்ன்ட்டு என்ன பண்ணுவோம் அதுவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். எங்கே நீங்கள் வந்து பை பண்ணணும், எங்கே நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் இந்த சாண்டிலியர் எக்ஸிட்டை சொல்லி கொடுத்தோம். ஓகே, நம்ம கேட்குறோமா இல்லையா யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு.
ஆனா இது வந்து ஏஐ டூல் அப்படிங்கிற போது என்ன? ஏஐ டூல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது குத்துனா குத்திரும். ஓகே. அந்த எந்திரன் படத்துல வருமா இல்லையா? அந்த மாதிரி சில டெக்னிக்கல் டூல் பார்க்கும். மத்த எந்த ஃபேக்டர்ஸையும் இத கன்சிடர் பண்ணாது. இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. ஓகே. ட்ரம்ப் வந்து சொல்றது நமக்கு மார்க்கெட்ல இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த டெக்னிக்கல் டூல்ஸ் என்ன பண்ணாது? அதெல்லாம் பார்க்காது. சரிங்களா? அந்த டெக்னிக்கல் டூல்ஸ் என்ன பண்ணாது? அது எல்லாத்தையும் பார்க்காது. அது என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க நடக்கிறத மட்டும் வச்சு பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது வந்து நம்ம கண்மூடித்தனமா நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த நம்ம ஒரு இடத்துல பை டெசிஷன் எடுக்கிறோம்னா, ஓகே அந்த டெசிஷன் கரெக்ட் தானா? நம்ம இந்த இடத்துல பை பண்ணணும்னு நினைச்சது கரெக்டான டெசிஷன் தானா? அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த என்ன பண்ணும்? இந்த கேண்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இதான் சாண்டிலியர் எக்ஸிட் அப்படிங்கிறது. சார் ரொம்ப தூரத்துல இருக்கு சார். எல்லா பை டெசிஷனும் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சிலது வந்து பக்கத்துல வரும்போதே நமக்கு அந்த சிக்னல் குடுத்துரும். இந்த இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு. டெக்னிக்கலி பையிங் பொசிஷன் வந்திருக்கு. வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு பக்கத்துல வரும்போது என்ன பண்ணும்? சில நேரங்கள்ல நமக்கு இன்டிமேஷன் குடுத்துரும். அப்ப சாண்டிலியர் எக்ஸிட்ட நம்ம வந்து பை பண்ணும்போது, அது கரெக்ட்டான இடத்துல பை பண்றோமா இல்லையாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆச்சா? 3வது. 4த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, 4த் ஒன் வந்து 2 மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். ஓகே. இந்த இண்டிகேட்டர் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா 2 மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன் இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 லைன் உங்களுக்கு வரும். அந்த 2 லைன்ல வந்து 2ம் கிரீனா இருக்கலாம், 2ம் ரெட்டா இருக்கலாம், அல்லது 1 கிரீன், 1 ரெட்டா இருக்கலாம். எப்போ வந்து 2 லைனுமே வந்து கிரீனா மாறுதோ, அது வந்து பையிங் இண்டிகேஷன். இப்போ வந்து 2 லைனுமே கிரீனா மாறுதோ, அது பையிங் இண்டிகேஷன். எப்போ 2 லைனுமே வந்து ரெட்டா மாறுதோ, அது செல்லிங் இண்டிகேஷன். இப்போ 2 லைனுமே ரெட்டா மாறுதோ, அது செல்லிங் இண்டிகேஷன். இப்போ இங்க பாருங்க. இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் இங்க 2 லைனுமே இங்க என்ன இருக்கு? கிரீனா மாறி இருக்கா? மாறுனதுக்கப்புறம் ஸ்டாக் மேல ஏறிருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 2மே ரெட்டா மாறி இருக்கா? அதுக்கப்புறம் ஸ்டாக் உடைய பிரைஸ் கீழ் நோக்கி வந்திருக்கு. இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, 1 கிரீன், 1 ரெட்டா இருக்கும். ஓகே. 1 கிரீன், 1 ரெட். அப்டின்னா என்ன அர்த்தம்? இது வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்க அப்டின்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்டாக் 2மே கிரீனா இருக்கு. நோ ப்ராப்ளம். இந்த ஸ்டாக் 2மே கிரீனா இருக்கு. இதுவுமே 2மே கிரீனா இருக்கும். இந்த ஸ்டாக்கும் வந்து 2மே கிரீனா இருக்கு. இதுவுமே 2ம் கிரீனா இருக்கு. இது 2ம் கிரீனா இருக்கு. இது 2ம் கிரீனா இருக்கு. சில ஸ்டாக்ஸ் என்ன ஆகும் சொன்னா, 1 கிரீன், 1 ரெட்ன்னு சொல்லி இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, அது வெயிட் அண்ட் வாட்ச் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்டின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. இப்போ ரீசென்ட் டைமா கொஞ்சம் பிரச்சனைலாம் முடிவுக்கு வரும். மிடில் ஈஸ்ட் முடிவுக்கு வருங்கிறனால எல்லா ஸ்டாக்கும் ஏறிட்டு இருக்கு. அதனால எல்லா லைனும் என்னன்னு சொன்னா 2 எல்லாமே வந்து கிரீன் கலர்ல நமக்கு தெரியுது. ஆனா இங்க பாருங்க. ஜேகே டயர பாருங்க. 1 கிரீன், 1 ரெட்டா இருக்கா? 1 கிரீன், 1 ரெட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச். பொறுமையா காத்திருந்து இத வந்து வாங்கலாமா, வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கணும். இப்ப இந்த சிக்னல் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. எப்படி வந்து ட்ரெயினுக்கு சிக்னல் கிடைக்கலன்னா மூவ் ஆக முடியாதோ, அதே மாரி வந்து இதுக்கு சிக்னல் கிடைக்கலன்னா மூவ் ஆக முடியாது. நம்ம வாங்காம இருக்கிறது நமக்கு நல்லது. இது வந்து என்னது? 4வது இண்டிகேட்டர். 5வது இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வால்யூம். 5வது இண்டிகேட்டர் என்னது? வால்யூம். வால்யூம பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஸ்டாக்கும் நல்ல ஸ்டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 500 ஏதாவது 5 லேக்ஸ் ஆவது வால்யூம் இருக்கும். மினிமம் எவ்வளோ இருக்கும்? மினிமம் வால்யூம் வந்து 5 லேக்ஸ் ஆவது இருக்கும். ஓகே. அப்போ 5 லேக்ஸ் கம்மியா இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ வந்து வாங்காம இருக்கிறது நல்லது. அந்த ஸ்டாக்ஸ அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்? ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வால்யூம் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ நம்ம வாங்கிட்டா, விக்க முடியாம போயிரும். வால்யூம் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வாங்கிட்டா விக்க முடியாம போயிரும். ஓகே. இப்ப நான் வால்யூம் எங்க எடுக்கிறத சொல்றேன் பாருங்க. வால்யூம் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா வால்யூம். இத எடுத்தேன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஜேகே டயர்ஸ். இதோடைய வால்யூம் என்ன அப்படிங்கிறது இது காமிக்குது. 1.16 மில்லியன் கிட்டத்தட்ட 11,00,000. இதோட சேர்த்து நம்ம ஆவரேஜ் வால்யூம் எடுத்து வச்சுக்கணும். 20 டேஸ் உடைய வால்யூம் நமக்கு தேவைப்படும். ஓகே. இப்போ கிரீன் கலர்ல இருக்கிறதுங்கிறது இன்னைக்கான வால்யூம். இன்னைக்கு வந்து எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு? வால்யூம்ங்கிறது ஆக்சுவலி என்ன?
வால்யூம்ங்கிறது நம்பர்ஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பையிங் செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு அண்ணாச்சி வந்து மளிகை கடை வச்சிருக்காரு. அன்னைக்கு அந்த கடையில ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ அரிசி போகுதுன்னா, அதான் அவங்களுடைய அரிசியுடைய வால்யூம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்ஸ் எவ்வளோ பையிங் செல்லிங் பண்றாங்களோ அதுதான் வால்யூம். 1.16 மில்லியன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 1.16 ஓகே நீ பாருங்க. அப்போ 1.16 மில்லியனுங்கிறது இதனுடைய வால்யூம். சரிங்களா? இப்போ நம்ம 5 லட்சம் எதிர்பார்க்கிறோம். இது வந்து 1.16 அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் வால்யூம் இருக்குது. அப்போ 11 லட்சம் வால்யூம் இருக்குதுன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வால்யூம் இங்கே கிடைச்சது. 5 லட்சம் 5 லட்சத்தை தாண்டிருச்சு. அதே மாதிரி வேற ஸ்டாக் பார்க்கலாம். பிஜிஐஎல் இதோடைய வால்யூம் என்ன? இதோடைய வால்யூம் வந்து வெறும் 13,000 தான் இன்னைக்கு. 13.0K 06K இருக்கு பாருங்க. கேனா 1000. 13Kனா 13,000 தான் இந்த வால்யூம். அப்போ இந்த மாதிரி வால்யூம் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம வாங்குறதை அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஏன்னா வால்யூம் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சில சமயத்தில் வாங்கணும்னா அப்போ விற்க முடியாம போயிடும். ஓகேங்களா? விற்க முடியாம போயிடும். அப்போ நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் அது இறங்கிக்கிட்டே இருக்கும். அது அப்புறம் வச்சுக்கவும் முடியாம விற்கவும் முடியாம பெரிய சங்கடத்துக்குள்ளாயிரும். ஓகே. அதனால வால்யூமை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் 5 லட்சம் வால்யூமாவது எதிர்பார்க்கிறோம். வால்யூமை வச்சு தனியாக ஒரு லெசனே இருக்கு. அது வந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் நம்ம நடத்துறது உண்டு. ஓகேங்களா? அட்வான்ஸ் கோர்ஸில் நடத்துறது உண்டு. வால்யூம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து பிக் பிளேயர்ஸ்னால் யாரு? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரத்தில் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க மார்க்கெட். மேனிப்புலேட்னா என்ன சொல்றது? அதாவது மேனிப்புலேட்க்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. கேம் விளையாடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்களேன். கேம் விளையாடுவாங்க அந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக் வச்சுக்கிட்டு. அதுக்கு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கா திரும்ப அதே டவுட் அவங்களுக்கா பார்த்தேனான்னு தெரியல. இந்த மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் இதை வந்து என்ன பண்ணோம்? நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் ஸ்டாக் வந்து 8% கீழே இறங்கியிருக்கு. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகே. உங்களுக்கு சொன்னேன்னா இல்லை இன்னொரு பேட்சுக்கு சொன்னேன்னா யார்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன்? உங்களுக்கா? ஓகே. உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ வந்து என்ன இருக்கு? நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறணும். ஏறாமல் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி இறக்கி விட்ட உடனே நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. விற்க ஆரம்பிச்ச உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுவாங்க. அதுதான் வந்து மேனிப்புலேஷன். அப்போ அவங்களால ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். வால்யூமை மேனிப்புலேட் பண்ண முடியாது. ப்ரைஸ் என்ன பண்ண முடியும்? அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும். ஆனால் வால்யூமை அவங்க நினைச்ச மாதிரி ஏற்ற இறக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் வந்து வால்யூமை பற்றி நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து தனி ஒரு லெசனே நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால வால்யூமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் மினிமம் வந்து 5 லேக்ஸ் வால்யூமாவது இருக்கணும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து உங்களால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. சார் என்ன சார் 5 இண்டிகேட்டர்ஸ் தானே, அது நம்மளால ஒன்றா பார்க்க முடியாது அப்படின்னா முடியாது. ஏன்? ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் எந்தெந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கேன்? ஆர்எஸ்ஐ வால்யூம் 2. மூணாவது வந்து இந்த 2 மூவிங் ஆவரேஜ் அந்த லைனை ஆன் பண்ணுறேன். வந்துருச்சு, 3 ஆயிடுச்சு. இதை தாண்டி 4வது ஆன் பண்ண வராது. சாண்டிலியர் எக்ஸிட் பாருங்க, பை சிக்னல் காமிக்க மாட்டேங்குது பாருங்க. ஓகே. ஏன் காமிக்க மாட்டேங்குது? ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்கேஸ் நான் சாண்டிலியர் பார்க்கணும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்க காமிச்சிங்கன்னா இது வந்து ஆன் பண்ணீங்கன்னா வந்துடும். இல்லை சார் நான் வந்து இஎம்ஐ பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதை ஹைட் பண்ணிட்டு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்ன ஆயிரும்? இஎம்ஐ வந்துடும். சரிங்களா?
ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 5 இண்டிகேட்டர் நமக்கு ஃபேவரபிளா இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ சில நேரங்கள் சொன்னோமா இல்லையா, ஆர்எஸ்ஐ வந்து பெரிய லெவல்ல கீழே இறங்கும், மேலே ஏற்றி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்க 70 ஆர்எஸ்ஐ இருக்கா, 70க்கு பக்கத்தில் வந்திருக்க அந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன பண்ணுச்சு, 53, கிட்டத்தட்ட 17 பாயிண்ட்ஸ் கீழே இறக்கி விட்டுருச்சு. கரெக்டாக 70 பக்கத்தில் வந்த உடனே ஒரே ஒரு கேண்டில் வந்து 13 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டுருச்சு. இப்போ இது என்ன ஆகும், இனிமேல் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறும். திரும்ப ஆர்எஸ்ஐ 70க்கு வந்தோடனே திரும்ப அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி விடும், திரும்ப அப்படியே மேலே ஏறும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர்எஸ்ஐயும் இந்த ஸ்டாக்ல நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. வால்யூமும் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 4 லட்சம், நேற்று வந்து 20 லட்சம் வால்யூம்ங்கிறது இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் 4 லட்சத்துக்கு மேலே நமக்கு வால்யூம் இதில் தெரியுது. அதே மாதிரி வந்து 2 மூவிங் ஆவரேஜ் லைனை பொறுத்த வரைக்கும் 2 மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து நமக்கு ஒன்று க்ரீனாகவும் ஒன்று ரெட்டாகவும் இருக்கா, இல்லை ரெண்டுமே க்ரீனாக இருக்கான்னு பாருங்க. இந்த ரெண்டுமே க்ரீனாக இப்போ தான் மாறி இருக்கு. அதே மாதிரி சாண்டிலர் எக்ஸிட்டில் பை சிக்னல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மூவிங் ஆவரேஜில் ரெட் லைன் மேலேயும் ப்ளூ லைன் கீழேயும் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரெட் லைனுக்கு மேலேயும் இருக்குது. அப்போ 5 இண்டிகேட்டர் நமக்கு இங்கே கிட்டத்தட்ட ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதை தாண்டி அவங்களுடைய ரிசல்ட்டும் நல்ல விதமாக வந்திருக்கு. ஓவராலாக வந்து இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி பல காரணங்கள் அடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகமாக நமக்கு ஃபேவரான காரணங்கள் எடுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோ பாசிட்டிவான ரிசல்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் அது. இதை தாண்டி மற்ற என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னா நான் அந்த பேஜ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அந்த பேஜில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மற்ற இண்டிகேட்டர்ஸோட முதல்ல நீங்கள் இந்த 5 நல்லா மெமரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சரி. அப்போ இண்டிகேட்டர்ஸ் விஷயமா விஷயங்கள் இவ்வளோதான். இப்போ நாளைக்கு உங்களுடைய அசைன்மெண்ட், நாளைக்கு உங்கள் அசைன்மெண்ட் என்ன, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுங்க. அந்த ஸ்டாக்கில் இந்த 5 இண்டிகேட்டரும் பாஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக். ஓகேங்களா? நம்ம இப்போ படித்தோமா இல்லையா? இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் காமிச்சிட்டேன். இங்கே கிட்டத்தட்ட மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் நம்ம படித்த 5 இண்டிகேட்டரையும் என்ன பண்ணுது, கிளியர் பண்ணிட்டு வெளியே வருது. அந்த மாதிரி 5 இண்டிகேட்டரையும் பாஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு நீங்கள் குரூப்பில் போடுங்க. சாட் நீங்கள் போட்டு விடுங்க. அதை வந்து நாளைக்கு என்ன பண்ணிடலாம், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ கிளாஸ் இங்கே வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இந்த இண்டிகேட்டர் வந்து முதல் தடவை பார்த்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும் அல்லது புரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 2 தடவை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மெமரைஸ் ஆயிரும். ஓகே, ஒரு 2 தடவை அதை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு அது மெமரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக என்ன பண்ண ஆரம்பிச்சுவீங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க. அது வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ.